சாரி, நீ கீழே விழுந்துருவேன்ட்டு. நான் உன் கழுத்து கொஞ்சம் தொடட்டுமா? சோர்ந்து இருக்கிற மல்லனை பார்த்து மந்தாகினி கோபமா கத்துனா. திரும்பவும் ராஜசபையில வந்து நின்ன மந்தாகினி மந்திரி ராஜா கிட்ட சொன்னாரு, ராஜா, மல்லனுக்கு உடல் முழுதும் வலியா இருக்குன்னும் தான் ஏத்துக்கிட்ட சபதத்துல தோத்துட்டாருன்னும் ஒரு தூதன் கிட்ட ஓலை கொடுத்து அனுப்பியிருக்காரு. இனி என்ன செய்வதென்று நினைத்து ராஜா தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். என்னுடைய காம ஆசை இதுவரைக்கும் திருப்தி அடையவில்லை. இப்படியே தொடர்ந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். தயவு செஞ்சு யாராவது என்னை காப்பாத்துங்க. ராஜசபை
அமைதியாக முணுமுணுத்தது. புரோகிதர் கூட்டத்தில் இருந்து கருப்பாக உயரம் குறைவான அழகற்ற ஒரு பிராமணன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். ராஜா, ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ராஜாவும் புரோகிதர்களும் வியப்போட பிராமணனை பார்த்தாங்க. குதிரையோட லிங்க பலம் இருக்கிறவங்க தான் சத்திரியர்கள்னும் சிறிய லிங்கத்துக்கு உடமையானவர்கள் தான் பிராமணர்கள்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வீரர்களே தோற்று போன இந்த இடத்துல இந்த பிராமணனால என்ன செய்ய முடியும்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. கடைசியில ராஜா சம்மதிக்க முடிவு பண்ணாரு. எங்க போற? ராத்திரி முழுக்க தூங்க விடல. என் மேல கோவமா? எதுக்கு? உன்னை பந்தயத்துல தோக்கடிச்சிட்டேன்ல. தோத்ததுனால தானே ராத்திரியில இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சது. போதுன்னு தோணும் போது என்னை விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. எனக்கு தெரியும் நீங்க என்னை ஏமாத்தி கழுகுகளுக்கு இரையாக்க போறீங்கன்னு. பெண்ணோட உடம்புக்கு எப்பவும் ஒரு விலை இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரியல. எனக்கே தெரியாம உங்க மேல நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. அதைத்தான் நானும் யோசிச்சிருந்தேன். என்னோட 80 லட்சத்தை திரும்ப வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. அந்த கிறுக்கனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்காக அந்த காசை நான் விட்டு கொடுத்துட்றேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவன் இப்ப எந்திரிச்சிருப்பான்ல? எழுந்திருச்சிருப்பாரு. பயமா இருக்கா உனக்கு? எதுக்கு? டேய் லாலு, டேய் இங்க வாடா. இங்க வாடானா? டேய் அறிவு கேட்டவனே, உன்னை தாண்டா கூப்பிடுறேன். நீ போய் எங்க 2 பேருக்கு சூடா டீ எடுத்துட்டு வாடா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு வரேன். நீங்க படு, எடுத்துட்டு வாடா. இந்தாம்மா. டேய் நீ கொஞ்ச நாள் லீவ் எடுக்கணும். கேட்டியா? இன்னிலேருந்து நீ ஆம்பளை இல்ல, பொம்பளை. இவளோட நைட்டியை போட்டுக்கோ, போட்டு வரணும். சரியா? நீ பயப்படாதடா. நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா நீ அந்த காசு தர தேவையில்ல. போய் போட்டுட்டு வாடா. சீக்கிரமா வாடா. அது போதும். திவ்யா,
திவ்யா, ஆ நீ இங்க உட்காருமா. வெயிடா டேய். ஆ எவ்வளவு சீக்கிரமா நீங்க என்ன வசப்படுத்திட்டீங்க. நிஜமாவே என்ன அந்த 7 நாளோட ரகசியம்? காண்டம் 1 வர்ண காண்டம். வர்ணிக்கிறது மூலமா உனக்கே தெரியாம உன்னோட உணர்ச்சியை தூண்டுறது தான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம உன்னோட எச்சி கூட எனக்கு அமிர்தம்னு உணர வச்சேன். இதெல்லாம் உன்னோட உடம்புல அளவுக்கு அதிகமான ஆனந்தத்தை உருவாக்கிச்சு. பெண்களோட உலகம் ரொம்ப சின்னது, அந்த மாதிரி தான் அவளோட மனசும். சரியான ஆளுதான். காண்டம் 2 தர்சன காண்டம். ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணின் முகத்தை 5 நிமிடத்துக்கு மேல் பார்த்து கொண்டிருந்தால் அந்த உடல்களுக்கு இடையிலான ஈர்ப்பு அதிகமாகும். ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் உன் கண்களை மட்டும் பார்த்து கொண்டிருப்பேன் என்று யாராவது அனுமதி கேட்கிறார்களா? கேட்கணும். காரணம், ஒரே ஒரு பார்வை போதும் பெண்ணோட மனசை ஈர்க்க. காண்டம் 3 சப்த காண்டம். கண்கள் மாதிரி அழகானது தான் பெண்ணோட காதும். ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல. காதில் அன்பான வார்த்தைகள் கேட்கறது அவளோட உடம்பும் ஆத்மாவையும் வேறொரு மாயாலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். காண்டம் 4 அன்பும் ஆதரவும் கொடுக்கறது. அஞ்சு விரக காண்டம். அன்பை உருவாக்கணும்னா தேவையான இடைவெளி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போதும் சந்திக்கும் போதும் அன்பு அதிகமாகும். 6 7 ரகசியம். அதை நான் உனக்கு பொறுமையா சொல்லித்தரேன். கடவுளே, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க கடவுளா என்ன? ஏழு காண்டத்தையும் படிச்சு நல்லபடியா அப்ளை பண்ணா இந்த காலத்து டைவர்ஸ் எல்லாம் நல்லா குறையும். திருட்டுத்தனம் நிறைய தெரியுது. இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க? ஓ அதுவா, முன்னாடி ஒரு பெரிய வாத்தியார் இருந்தாரு, சின் மோகன். அவர் ஒரு காம ரசத்தை எழுதினாரு. அதுதான் சின்மோகன் காமசாஸ்திரம். மந்தாகினியின் படுக்கை அறையில் இருந்த சின்மோகன், ஹே கிழவா, உங்க லிங்கத்தோட உண்மையான அளவு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இறக்கிறதுக்கு முன்னாடி என் கூட படுக்கணுன்ற ஆசையில தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டு போங்க. ஆனா சின்மோகன் அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. மந்தாகினியை எழுப்பி குளியல் அறையில உட்கார வச்சாரு. அவளோட தலையில தண்ணிய ஊத்துனாரு.
எண்ணெயும் சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து மந்தாகினிய சின்மோகன் குளிக்க வச்சாரு. அவரோட மரக்குச்சி மாதிரி நீண்ட விரல்கள் மந்தாகினியின் உடல் முழுவதும் வருடிய போது வார்த்தைகளால சொல்ல முடியாத பேரானந்தத்தை அவ அனுபவிச்சா. தொடர்ந்து அவளை கட்டில்ல படுக்க வச்சு சின்மோகன் அவளோட கால் விரல் நுனியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் முத்தங்களால நிரப்பினாரு. அவ தன்னையே மறந்த நிலைக்கு போயிட்டா. உதடோடு உதடு சேர்த்து சின்மோகன் அவளோட உதட்டில இருந்து உமிழ்நீர் முழுவதையும் உறிஞ்சி எடுத்தார். அவளுடைய மார்பகங்களை சின்மோகன் கைகளால் வருடினார். அவளுடைய உடலில் உள்ள எல்லா ரோமங்களும் சிலிர்த்து போனது. அவளுடைய ஆளிலை போன்ற வயிற்றில் சின்மோகனுடைய கைகள் பதிந்தது. அவளுடைய உடலில் எல்லா பாகங்களையும் சின்மோகன் ஆனந்தப்படுத்தினார். மந்தாகினியோட கோபங்கள் அனைத்தும் குறைந்து சாதாரண பெண்ணாக மாறினாள். சின்மோகனுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தாள். சின்மோகனுடைய விரல்கள் மந்தாகினியுடைய பிறப்புறுப்பில் தழுவ ஆரம்பித்தது. மந்தாகினியுடைய உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பித்தது. அவள் உச்சத்தை அடைய போகிறாள் என்று தோன்ற ஆரம்பித்ததும் சின்மோகன் தனது லிங்கத்தை பிறப்புறுப்பில் வைத்து அவளை திருப்திப்படுத்த ஆரம்பித்து விட்டார். காற்று, குளிர், இடி இவை அனைத்தையும் ஒன்றாக உடலில் பதித்தது போல் அவள் துடித்தாள். மந்தாகினி பேரானந்தத்தில் இந்த உலகையே மறந்துவிட்டாள். அடுத்த நாள் மந்தாகினி தோன்றியது ஒரு குடும்ப பெண் மாதிரி.